எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான குஸ்கா ப்ளைன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா உதிரி உதிரியா சூப்பரா நீங்க கடையில சாப்பிட்ற மாரியே இருக்கும் இந்த பிரியாணி. எங்க அம்மா ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்கிரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கல்பாசி சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ இதில் 1 1/2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நான் இதில் காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு வதங்கணும்னு. அவ்வளோ அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அப்போ தான் இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 இன்ச் இஞ்சி, 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக சேர்த்து வதக்கி, ஒரு கீறின பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. இப்போது இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது ரொம்ப வதக்க வேண்டாம். இதுவே போதுமானது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுடர் மசாலா, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் நல்லா கலந்ததும் 1/2 லெமனுடைய ஜூஸ் நான் சேர்த்துருக்கேன். இப்போது தயிர் நல்லா கெட்டியான தயிர் 10 ரூபா பேக்கெட்டில் 1 1/2 பேக்கெட் நான் சேர்த்துருக்கேன். இது தயிர் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இதை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. நல்லா திக் தயிர் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் நான் 1/2 ஹவர் ஊற வச்ச ஒரு அழாக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி அந்த மசாலாவோட கலந்து விட்டு 3 முழு பச்சை மிளகாய் அந்த காம்பு மட்டும் எடுத்துட்டு சேர்த்துருக்கேன். 1 1/2 அழாக்கு தண்ணி இதுக்கு ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க. 1 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போது நல்லா கலந்து இந்த மாதிரி சமமானதும் ஒரு குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு நல்லா ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக பொல பொலன்னு குஸ்கா ப்ளைன் பிரியாணி ரெடி ஆகிடும். சமைக்கவே தெரியாது எனக்கு அப்படின்றவங்க கூட அதை ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ஸ்டெப்ஸையும் ப்ரொசீஜரையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டான இந்த ப்ளைன் பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.